வணக்கம். அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களால் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, அதிமுக தொண்டர்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் வெளியேற்றிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளை, முக்கியமான பொறுப்பாளர்களாக வெளியேற்றிட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு அதிகாரத்தில் உட்காரணும், நம்ம மட்டும்தான் ஒரே ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையில அவர் ஒரு அதிகார திமிர்ல எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல ஓபிஎஸ் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. எடப்பாடி என்னைக்குமே பழச நினைச்சு பார்க்கணும். அவர் எப்படி இருந்தாரு, எங்க இருந்தாரு. நான் கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்னை நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா என்னை வச்சிட்டு இருந்ததுனால தான் நான் 3 முறை முதலமைச்சரா என்ன நம்பிக்கையோட அவர் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் அவர் ஜெயிலுக்கு போகும்போது, விசாரணைக்கு போகும்போதெல்லாம் என்னதான் முதல்வரா அமர்த்தினாரு. அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த அவரு இன்னைக்கு அதிமுகவினுடைய கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு 1.5 கோடி கட்சியினுடைய தொண்டர்களையும் என் கட்டுப்பாட்டுல இருக்கிறாருன்னு பொய்யா சொல்றாரு. அதெல்லாம் இல்ல. உண்மையான விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதாவது உண்மையான விசுவாசிகள்லாம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிற போது எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்ன மாதிரியாக மாறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பொறுத்து இருந்தா பார்ப்போங்க அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. திருப்பூர்ல நடந்த நிர்வாகியினுடைய ஆலோசனை கூட்டத்துல இந்த கருத்தை தெரிவிக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் சசிகலா அவங்க அவர்கிட்ட இருந்து முதலமைச்சர் பதவியை வாங்கி ஒரு பொறுப்புக்கு அவரால் தான் இவர் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறாரு. ஒரு முதல்வரா 4.5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டிருக்கிறாரு. இது யாரால? அம்மையார் சசிகலா அவர்களால தானே. இது அவருக்கு இந்த ஒரு 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 நன்றி விசுவாசமோ, நன்றி உணர்வு இருக்குதா? இல்லையே அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு விஷயத்தையும் விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. இந்த நிலைப்பாடு ஒரு கணமும் எடப்பாடி பழனிசாமி சிந்திச்சு பார்க்க மாட்டார். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கட்சி வளர்க்கணும், கட்சியில பொறுப்புல நம்ம தான் முன்மாதிரியா முன்னாடியா இருக்கணும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், நமக்கு பின்னாடி தான் எல்லா நிர்வாகிகளும் இருக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறாரு. ஓபிஎஸ்னுடைய குரல் எல்லாம் அவருக்கு கேட்குமா அப்படின்றதெல்லாம் கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடையில எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறாரு. அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு நேற்று கூட்டத்தை நிறைவே செய்திருக்கிறாரு. இந்த நிலையில பல்வேறு விமர்சனங்களையும் ஓபிஎஸ் தரப்புல வைக்கப்படுது. இவர் யாருக்கும் எந்த நல்லது செய்யல, என்ன கட்சியிலிருந்து நீக்கினாரு, அப்புறம் தினகரனை நீக்கினாரு, அப்புறம் சசிகலாவை நீக்கினாரு, இப்படி பல்வேறு கட்சி நிர்வாகிகளை நீக்கிட்டு இவர் தனியால அதிமுகவை என்ன செய்ய முடியும், இவர் பிஜேபியில கூட்டணியில் இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் யாரு நம்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் ஓபிஎஸ் தரப்புல ஓபிஎஸ் வைக்கிறாரு. எங்களெல்லாம் நம்பிக்கை துரோகம் செஞ்சு அவர் கட்சி அதிமுக தன் கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? இது அதிகார போதை, அதிகார திமிரு தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு காட்டமான காட்டு ஒரு காட்டியிருக்கிறாரு. சசிகலாவினுடைய ஆதரவுல, அவருடைய தயவால அவர் போட்ட அந்த ஒரு அதிகார ஒரு விஷயத்த இன்னைக்கு முதலமைச்சர் ஆகி இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தோணியில தான் ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா வருது அப்படின்னு ஒரு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, நீ வருகிற 2024 ஜனவரி 19 உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய கேஸ் இருக்குது, அந்த விசாரணையில என்ன மாதிரியான தீர்ப்பு வருது நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வருகிற தீர்ப்பு எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கும், யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும், எந்த மாதிரியான நிலை அந்த தீர்ப்பு எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் கட்சியில நிர்வாகிகள பொறுப்புல பல்வேறு நிலைகள்ல தாண்டி ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் தீவிரமான செயல்பாட்டில் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் மீண்டும் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இல்லை அப்படின்றே சொல்லப்படுது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும், எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும், இவர் யாரோட கூட்டணிக்கு பிஜேபியோட போக மாட்டேன்னு மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமா எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில ஓபிஎஸ் மீண்டும் ஏதாவது வேற மாதிரியான யுக்திகளை கையாண்டு
பல்வேறு விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அவர் வந்து புதிய கட்சி தொடங்குவாரு, இல்ல பிஜேபியினுடைய கூட்டணியில் இருப்பாரு, இல்ல சசிகலா, தினகரன், அ ஓ பன்னீர்செல்வம் இந்த 3 பேரும் பாஜகவினுடைய கூட்டணியில செயல்பட்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வாங்க. இப்படின்னு பல்வேறு விஷயங்களும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு கட்சிகள் அதற்குண்டான ஆயத்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? யார் யாருடன் கூட்டணிங்கிறது இன்னும் சில வாரங்களில் நமக்கு தெரிந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வணக்கம்.